இப்படி ஒரு சூழலில் சந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் அதை நினச்சா கஷ்டமாக இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை, விஜயகாந்த் அவர்களுக்கும் ஆபாவன் அவர்களுக்கும் வாழ்நாள் பூரா நாங்கள் நன்றி கடனோடு இருப்போங்கிறது இருந்தே ஆக வேண்டிய விஷயம். அது வெறும் வார்த்தையாக இல்லாமல் இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஒரு சிலையாக விஜயகாந்த் அவர்களுக்கு கண்டிப்பாக அது வைக்கணுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை செஞ்சு காட்டணும் நாம. அதே நேரத்தில் மனசளவில் இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள், அவங்க அடுத்த ஜென்ரேஷன், நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னென்னா, என்றைக்குமே ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்படின்னா ஆபாவன் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் நம்ம வாழ்நாள் முழுக்க நன்றியாகணும். அது அப்படியே நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சு எடுத்தாலும் பரவாயில்ல, புரியாமல் எடுத்தாலும் பரவாயில்ல, இது ஒரு வேதமாக எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். 80கள்லையும் 90கள்லையும் வெறும் உங்களை பார்த்த பிரமிப்பிலேயே வளர்ந்தவன் நாங்கள். இந்த பிரமிப்பை அது எப்படி எந்த தைரியத்தில் நீங்கள் உருவாக்குனீங்கன்னு தெரியாது. அந்த தைரியம் வரதுக்கு என்ன காரணம்னு அது தனியாக ஒரு ஆய்வை நடத்தணும். உங்களுக்கான தைரியத்தை எப்படி வந்துச்சுங்கிறது. 2 பெரிய ஜாம்பவான்கள், ரஜினி சார், கமல் சார். ரஜினி சார் தான் பெரிய ஸ்டாரு, ஆனால் அவர் படம் தான் ரொம்ப எளிமையான பட்ஜெட்டாக இருக்கும். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. கமல் சார் கண்டென்ட்டாக உலக சினிமாவுக்கு போட்டி போடுவாங்க. ஆனால் பொருட்செலவில் முதல் முறையாக உலக சினிமாவுக்கு போட்டி போட்ட முதல் நபர் ஆபாவன் அவர்கள். அதுக்கு தைரியம் கொடுத்தது புரட்சி கலைஞர் அவர்கள். அவர் இல்லைன்னா இது நடந்திருக்காது. 2 பேரும் கை கோர்க்காட்டி இது நடந்திருக்காது. நமக்கு தெரிஞ்ச நான் ஒரு நம்பிக்கையாக சொல்கிற வார்த்தை, என்னுடைய ஒப்பீனியனாக சொல்கிற வார்த்தை, ஷங்கருங்கிற ஒரு 90s ஒரு டைரக்டர் வராருன்னா அது காரணம் ஆபாவானன். இன்றைக்கி ராஜமௌலின்னு ஒருத்தர் வராருன்னா அது காரணம் ஆபாவன் அவர்கள். அதை உணர்வுபூர்வமாக அதாவது முழுக்க முழுக்க அந்த காலகட்டங்களை வாழ்ந்து ரசித்து பார்த்து தடுக்கி விழுந்து அவங்கள பற்றி செய்தி தான் வரும். அது பண்ணாங்களாம், இது பண்ணாங்களாம், இது பண்ணாங்களான்னு ஒரே செய்திகளாக பிரமிப்பை மட்டும்தான் நாங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி RRR ஆஸ்கார் லெவலுக்கு போகுதுன்னா அதுக்கு இணைந்தேகைகள் தான் ஒரு காரணம், முக்கியமான காரணம். அதே மேனா தேட்டரில் ப்ரிவ்யூ இணைந்தேகைகள் பார்க்கும்போது அந்த இன்டர்வல் சீனில் எந்திரிக்கவே மனசு வரல. எங்கேயும் அதாவது அப்படியே வாயடைச்சு போய் பார்த்த அந்த உணர்வு, நான் ப்ரிவ்யூ பார்த்த உணர்வு நான் பார்த்துருக்கேன். அது எப்படி அந்த உருவாக்குற அந்த தைரியம் அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் வந்துச்சுங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு வழி. இன்றைக்கி தமிழ் சினிமா இவ்வளோ முன்னேறி இருக்குன்னா நீங்கள் ஒருத்தர் இல்லைன்னா அது இன்னும் ஒரு 30 வருஷம் பின்தங்கி இருக்கும் சார். ஸோ இது ஆபாவானன் அவர்களை பாராட்டும் போதெல்லாம் அது கலைஞர்களை புரட்சி கலைஞர் தான் சேரும். அவரை பாராட்டினா இவரை சேரும். அந்த மாதிரி பார்த்து வளர்ந்தவங்க. நான் அப்பா புரட்சி கலைஞர் அவர்கள் சாமந்தி பூ படத்தில் நடிச்சதாக கேள்விப்பட்டேன். அதுக்கு அப்பா எடிட்டர் அப்பா. ஸோ அந்த விதத்தில் நிறையா சொல்லுவாங்க. அவங்க ஒன்றா வளர்ந்த விதங்கள், அதாவது தொழில் ரீதியாக சந்திச்சிட்ட விஷயங்கள் நிறையா சொல்லுவாங்க. ஒரு சின்ன அப்பழுக்கு கூட இல்லாத ஒரு கலைஞர் இருக்க முடியும்னா அது புரட்சி கலைஞர் தான். அது கேள்விப்பட்டதும் பார்த்ததும் அந்த மாதிரி இன்றைக்கி பர்டிகுலராக சொன்ன மாதிரி ஃபிலிம் இன்ஸ்டியூட் நான் சேர்ந்ததுக்கு காரணம், அதுக்கு கிடைச்ச அந்த வரவேற்பு, அந்த கிளாமர், அது கண்ணுக்கு எட்டி அது வந்தது எல்லாமே இங்கே ஏற்பட்ட அந்த 80லேருந்து 90 ஏற்பட்ட அந்த மாற்றம் தான். அது வெறும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் மட்டும் கிடையாது, புதுமைக்கு கிடைச்ச மரியாதை, இளைஞர்களுக்கு கிடைச்ச மரியாதை, அதாவது இன்ஸ்டியூட் சேர்ந்தவங்களுக்கு கிடைச்ச மரியாதை மாதிரி சேரணும்னு ஆசைப்பட்டவங்க, சேர முடியாமல் போனவங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஒரு இளைய சமுதாயத்துக்கே ஒரு பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது இந்த கூட்டணி. ஒரு நல்ல மனிதர் இப்போ பார்க்கும்போது, இப்போது சார்லாம் பேசும்போது கூட பழகலையே பணிபுரியலேன்னு சொல்லி அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது. ஏற்கனவே இருந்த ஆதங்கம் இன்னும் பெரிய ஒரு வருத்தமாகவும் இருக்குது. ஆனால் அட்லீஸ்ட் இது கேள்விப்படுற ஒரு சந்தோஷமாக நமக்கு இருக்குங்கிற ஒரு சந்தோஷத்தோட மீண்டும் அவருக்கு மிகப்பெரிய மரியாதையை நாம் செய்யணும், என்றைக்கும் அதை நம்ம மனசில் வச்சுக்கணுங்கிற ஒரு விஷயத்தோட, அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும், அவருடைய புகழ் இன்னும் ஓங்கணும், நம்ம எல்லாரும் மனசில் வச்சுக்கோங்கிற ஒரு வேண்டுதலோடு நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.